டியூப் தமிழ் வணக்கம். அமெரிக்காவினுடைய ஈரான் மீதான பொருளாதார தடைகள் உடைந்தன. பாகிஸ்தான் புது வழியை திறந்தது. பாகிஸ்தானும் ஈரானும் ஒரே எல்லையை கொண்ட நாடுகள். தங்களுடைய நாட்டில் இருந்து ஈரானுக்கு 6 வழிகளை பாகிஸ்தான் திடீரென திறந்து விட்டிருக்கின்றது. இந்த திறப்பு காரணமாக அமெரிக்காவினுடைய கடல் முற்றுகை உடைந்து போயிருக்கின்றது. கராச்சியில் தேங்கி இருக்கின்ற 3000 வரையான சரக்கு கொண்டெய்னர்கள் பாகிஸ்தான் வழியாக வாகனங்களில் ஈரானுக்குள் நுழைகின்றது. இதன் மூலமாக அமெரிக்காவினுடைய பொருளாதார தடைகளினால் ஈரான் முறிந்து விழுந்து போகாமல் இருப்பதற்கான உதவியை பாகிஸ்தான் செய்திருக்கின்றது. இது அமெரிக்காவிற்கு மிகப்பெரிய சவாலாக மாறியிருக்கின்றது. அமெரிக்காவில் இருக்கின்ற ஒரு தொகுதி அரசியல்வாதிகள் பாகிஸ்தான் இரட்டை வேடம் போடுகின்றது என்று கூறினாலும் டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் இதை ஒரு சவாலாகவே அவர் பார்க்கின்றார். எனவே பாகிஸ்தானுக்கு எதிராக பொருளாதார தடைகளை கொண்டு வருவதற்கான அடுத்த கட்டத்திற்கு அவர் போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பாகிஸ்தான் தன்னோடு நன்றாக பேசி தன்னுடைய முதுகில் குத்திவிட்டதாக அவர் கருதுவதற்கான இடமும் உண்டு. அதைவிட முக்கியம், சீனாவினுடைய பட்டு வழி வருவதை இது போன்ற முற்றுகைகளினால் தடுக்க முயற்சி எடுப்பார்கள். சீனாவில் இருந்து பாகிஸ்தான் வழியாக பட்டு வழி ஈரானின் ஊடாக செல்லுகின்றது ஐரோப்பா நோக்கி. இந்த வழியில் தடை ஏற்படாமல் இருப்பதற்காகவும் பாகிஸ்தான் சீனாவுடன் இணைந்து இதை செய்வதாக ஒரு சந்தேகமும் நிலவுகின்றது. அதேவேளை அமெரிக்காவினுடைய படைத்துறை அமைச்சர் பேட் ஹெக்ஸெட் நடத்திய பத்திரிகையாளர் மாநாட்டில் அமெரிக்க முப்படைகளினுடைய தலைவர் ரஷ்யாவும் இதன் பின்னால் ஒளிந்திருப்பதாக கூறுகின்றார். நேற்றைய எமது செய்திகளில் ஈரான் மீது விதிக்கப்பட்ட கடல் முற்றுகையை அமெரிக்கா கடலில் மட்டும் முற்றுகையிட்டிருக்கின்றது. தரைப்பகுதியில் ஈரானுக்கு பல நாடுகள் இருக்கின்றன. அந்த நாடுகளின் வழியாக ஈரானுடைய தேவையை ஈரான் பூர்த்தி செய்து கொள்ளும். இதுபோல இலங்கையில் போர்த்துகேயருடைய கோட்டையை ஸ்ரீலங்காவினுடைய மன்னன் முதலாம் ராஜசிங்கன் சுற்றி வளைத்த பொழுது கடல் வழியாக அவர்களுக்கு உணவு வந்து 22 மாதங்களுக்கு மேல் முற்றுகை தொடர முடியாமல் தோல்வியடைந்த கதையையும் கூறி இதுதான் நடக்கப் போகின்றது என்று நேற்றைய செய்திகளில் கூறியிருந்தோம். இதற்காக நாங்கள் தயாரித்த கார்ட்டூன் சித்திரமும் இப்படி இருந்தது. இதை நேற்று நமது செய்திகளில் கூறியிருக்கின்றோம். இன்று சம்பவம் அப்படியே நடைபெற்றிருக்கின்றது. கார்டியன் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கின்றது. இது புதிய சவாலாக இருக்கின்றது. ஏற்கனவே முன்னர் ஈரான் பாகிஸ்தான் இணைந்து மேலும் பல நாடுகளுடன் புதிய கூட்டணி ஒன்று வர இருப்பதாகவும் இதன் பின்னால் மிக முக்கியமான நாடுகள் இருப்பதாகவும் கூறப்பட்டிருந்தது. இப்பொழுது காடு சுட எலி புறப்படுவது போல இந்த அதிர்ச்சி சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. அமெரிக்காவினுடைய எதிர்ப்பை சந்திக்க இஸ்லாமிய நாடுகள் ஒன்றுபட்டு கொண்டிருக்க ஐரோப்பிய நாடுகள் தங்களுக்குள் பிளவுபட்டு கொண்டு செல்லுகின்றன. ஃப்ரீட்ரிக் மெர்ஸின் மீது மறுபடியும் டொனால்ட் ட்ரம்ப் காட்டமான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கின்றார். நேற்று முன்தினம் டொனால்ட் ட்ரம்பை ஜெர்மனிய சான்சலர் குறை கூறினார். அதன் பின்னர் அவரை கையாலாகாதவர் என்று டொனால்ட் ட்ரம்ப் திட்டினார். அதன் பின்னர் ஜெர்மனிய சான்சலர் தனக்கும் டொனால்ட் ட்ரம்பிற்கும் இடையே நட்பு நல்ல முறையில் இருப்பதாக அதை பூசி மெழுக முயன்றார். ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் அதை விடுவதாக இல்லை. 3 பெரும் குற்றச்சாட்டுகளை இவர் மீது வைத்திருக்கின்றார். உக்ரைன் போரில் சரியான முடிவை எட்டி தொட முடியாததற்கு இவர் முக்கியமான காரணம். இது ஃப்ரீட்ரிக் மெர்ஸினுடைய தோல்வி என்று கூறுகின்றார். அவருடைய தலைமைத்துவ தகுதி போதியது அல்ல என்பது டொனால்ட் ட்ரம்பினுடைய குற்றச்சாட்டாகும். இரண்டாவதாக, ஜெர்மனிக்கு இப்பொழுது என்ன வேலை? தன்னுடைய சொந்த பிரச்சனையை, பொருளாதார பிரச்சனையை, எரிசக்தி பிரச்சனையை, அகதிகள் பிரச்சனையை பார்ப்பதற்கு நேரம் இல்லாமல் தேவையற்ற வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பது அடுத்த குற்றச்சாட்டு. மூன்றாவது, ஈரானினுடைய அணுசக்தி அச்சுறுத்தலை எதிர்ப்பவர்களை குறை கூறுவது தவறு. உங்கள் சொந்த பிரச்சனையை பாருங்கள் என்று கூறியிருக்கின்றார். நேற்று ஜெர்மனிய சான்சலர் ஈரானிடம் அணுகுண்டு வர வேண்டும் என்று உள்ளத்தில் ஆசை கொண்ட ஒருவர் என்று டொனால்ட் ட்ரம்ப் திட்டியிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த இடத்தில் ஜெர்மனிய சான்சலர் இப்பொழுது என்ன செய்யலாம்? டொனால்ட் ட்ரம்பை அவருடைய பாணியிலேயே கடுமையாக திட்டி தீர்க்கலாம். அப்படி செய்வாராக இருந்தால் 2 நாடுகளுக்கும் இடையே ராஜதந்திர சிக்கல் வரலாம். டொனால்ட் ட்ரம்ப் மேலும் வரிகளை உயர்த்தலாம்.
அப்படி இல்லையேல் இவர் அமைதியாக இருந்தால் ஜெர்மனிய சான்சலர் ஒரு தகுதியற்ற தலைவர் என்று ஜெர்மன் மக்களே முடிவுக்கு வரக்கூடிய அபாயம் இருக்கலாம். எப்படி ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையே இது போன்ற ஒரு உளவியல் சிக்கல் வந்ததோ அதே சிக்கல் இப்பொழுது இங்கே வேறொரு வடிவத்தில் வந்திருக்கின்றது. இதை எப்படி தீர்க்க போகின்றார்கள் என்பது தெரியவில்லை. எவ்வாறாயினும் ஐரோப்பிய மேற்கு தலைவர்கள் இப்படி தங்களுக்குள் மோதிக்கொள்வதானது தவறான விடயமாகும். ஈரான் தன்னுடைய தாக்குதல்களை சவுதி அரேபியா, கட்டார் போன்ற நாடுகளின் மீது நடத்திய பொழுதும் கூட அவர்கள் அந்த தாக்குதல்களை தாங்கிக் கொண்டார்களே அல்லாமல் மறுபடியும் தாக்குதல்களை நடத்தி இஸ்லாமிய உலகை பிளவுபடுத்துகின்ற வேலையை செய்யாமலே இருந்தார்கள் என்பதும், இப்பொழுது பேச்சுவார்த்தையில் தலையிட்ட பாகிஸ்தான் இஸ்லாமிய நாடொன்று வீழ்ந்துவிடக் கூடாது என்பதற்காக தன்னுடைய மத பிரிவை சேர்ந்தவர்கள் இல்லை என்றாலும் கூட தன்னுடைய கதவுகளை திறந்து சகோதரத்துவத்தை பேணி இருக்கின்ற காட்சியை பார்க்கின்ற பொழுது ஐரோப்பிய நாடுகள் ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு தருணத்தின் அடையாளமாகவும் இது இருக்கின்றது. ஆனால் டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் ஐரோப்பாவினுடைய கருத்துக்கள் சரியாக இருந்தாலும் அவர் காது கொடுத்து கேட்க தயாராக இல்லை. அதை சுமையாகவே கருதுகின்றார். வேண்டாத மனைவி கைப்பட்டால் குற்றம், கால்பட்டால் குற்றம் என்று தமிழில் ஒரு பழமொழி இருக்கின்றது. அந்த நிலைதான் ஐரோப்பா தொடர்பாக டொனால்ட் ட்ரம்பிற்கு இருக்கின்றது. ஈரான் போர் கூகுள் நிறுவனத்தினுடைய செயற்பாடுகளை பெரும் சிக்கலுக்குள் தள்ளி இருக்கின்றது. கூகுள் நிறுவனமானது தன்னுடைய AI தொழில்நுட்பத்தில் சிறப்பாக ஜெமினி தொழில்நுட்பத்தை அமெரிக்காவினுடைய படைப்பிரிவு பென்டகனுக்கு முழுமையாக பாவிப்பதற்காக வழங்குவதற்கான இரகசிய பேச்சுக்களை நடத்துவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்க அரசிற்கு இதை வழங்குவார்களாக இருந்தால் பெருந்தொகையான பணம் கிடைக்கும் என்று பெருந்தொகையான உலக விஞ்ஞானிகளை எல்லாம் வைத்து பெரும் ஆற்றலாளர்களை எல்லாம் வைத்து செய்யப்பட்ட AI தொழில்நுட்பத்தை இராணுவத்திற்கு கொடுப்பது தவறு என்று கூகுளினுடைய தலைமை நிர்வாகி சுந்தர் பிச்சைக்கு அங்கு பணியாற்றுகின்ற 600 பேர் வரையான ஊழியர்கள் கடிதங்களை எழுதியிருக்கின்றார்கள். கூகுளுக்கு ஒரு தர்மம் இருக்கின்றது. கூகுளினுடைய அரிய கண்டுபிடிப்புகள் உலக மக்களுக்கு பொதுவானவையாக பயன்பட்டு கொண்டிருக்கின்ற வேளையில் அமெரிக்க அரசிற்கு சொந்தமாக மாறுமாக இருந்தால், அவர்களினால் அனைத்து இரகசியங்களையும் கையாள முடியுமாக இருந்தால், இராணுவம் தன்னுடைய சுயநலத்திற்காக மக்களுக்கு எதிராக பாவிக்கின்ற பொழுது கூகுளினுடைய அடிப்படை நோக்கமே அடிபட்டு போய்விடும். கடைசியாக அமெரிக்காவிற்காக வேலை செய்த கதையாக வந்து முடிந்துவிடும் என்று அவர்கள் தங்களுடைய அதிருப்தியை தெரிவித்திருக்கின்றார்கள். இப்படியான அதிசய தொழில்நுட்பங்கள் ஒரு இராணுவத்திடம் சிக்கப்பட்டு விடுமாக இருந்தால் அதை திரும்ப பெற முடியாது என்றும் ஊழியர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள். தங்களுடைய அறிவை இராணுவம் தங்கள் சுயநலத்திற்காக பயன்படுத்துவதற்கு அனுமதிக்க முடியாது என்று போர்க்கொடி தூக்கி இருக்கின்றார்கள். ஆனால் கூகுள் நிர்வாகம் அதை ஏற்கவில்லை என்று கூறப்படுகின்றது. இதற்கு பல காரணங்கள் உண்டு. முதலாவது, சீனா, ரஷ்யா போன்ற நாடுகள் AI தொழில்நுட்பத்தில் கண்டுபிடிக்கப்படுகின்ற ரகசியங்களை எல்லாம் முதலாவது இராணுவத்திற்கே பாவிக்கின்ற காரணத்தினால் அவர்கள் முன்னணியில் நிற்கின்றார்கள். அதுபோல அமெரிக்காவும் பாவிக்கவில்லை என்றால் ரஷ்யா சீனாவுடன் போட்டியிடுவதில் பின்தங்கிவிடும் என்பது வெளியே சொல்லப்படாத ஒரு கருத்தாக இருப்பதாக கூறப்படுகின்றது. சீனா, ரஷ்யா போல அமெரிக்காவும் வந்துவிடுமாக இருந்தால் அமெரிக்கா பின்னர் ஜனநாயகத்தை பேசுவதற்கு என்ன முகாந்திரம் இருக்கின்றது என்ற கேள்வியும் இருக்கத்தான் செய்கின்றது. AI தொழில்நுட்பம் என்பது நற்பண்புகள் கொண்ட கருவியாக இருக்க வேண்டுமே அல்லாமல் அது கொலை கருவியாக மாறக்கூடாது என்கின்றார்கள் ஊழியர்கள். AI-ஐ எடுத்து ஜனநாயகத்தை காக்கின்றோம் என்று புறப்பட்டு கடைசியில் அதனுடைய கரங்களினாலேயே ஜனநாயகத்தின் கழுத்தை நெரிக்கப் போகின்றார்கள் என்று கூறுகின்றார்கள். ஓப்பன் AI, XAI என்பன அமெரிக்க அரசின் இராணுவத்துடன் சேர்ந்து இயங்குவதில் ஆர்வம் உள்ளவையாக இருக்கின்றன, பணம் காரணமாக. ஆனால் அன்ட்ரோபிக் AI நிறுவனம் அமெரிக்க அரசுடன் செயற்பட மாட்டோம் என்றும் இராணுவத்திற்கு ரகசியங்களை தரமாட்டோம் என்று கூறியதனால் அவர்களை தேசிய பாதுகாப்பிற்கு அபாயம் என்று முத்திரை குத்தி செயற்பட விடாமல் தடுத்தார்கள். அவர்கள் அமெரிக்க நீதிமன்றத்திற்கு சென்று இப்பொழுது தற்காலிகமாக செயற்படுவதற்கான அனுமதியை பெற்றிருக்கின்றார்கள். கூகுளும் மறுக்குமாக இருந்தால் கூகுளுக்கும் இதே கருப்பு முத்திரையைத்தான் குத்துவார்கள் இப்போது இருக்கின்ற டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம். அவர்கள் வேறு எதை செய்ய போகின்றார்கள் என்ற நிலையில்
கூகுள் இப்படியான நிலையில் பெரும் சிக்கலில் மாட்டிக்கொண்டிருக்கின்றது. கூகுளை போல உலகத்தின் மிகப்பெரிய அதிசயங்களை கண்டுபிடிக்கின்ற பொழுது அமெரிக்காவினுடைய இராணுவத்திற்கே அதை தாரை வார்க்க வேண்டிய நிலையும், ஏகலைவன் எப்படி தன்னுடைய கட்டை விரலை துரோணருக்கு கொடுத்தானோ அதுபோல கூகுள் தன்னுடைய கட்டை விரலை வெட்டி துரோணருக்கு கொடுத்தது போல அமெரிக்காவினுடைய பென்டகன் இராணுவ தலைமைக்கு ஒப்படைக்க போகின்றதா என்பதை வரும் நாட்கள் எடுத்துரைக்க போகின்றன. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளே.